சிவதனி உறவுகளுக்கு இனிய வணக்கம். போட்டித் தேர்வுகளின் ராஜா என்று சொல்லக்கூடிய ஏன் ராஜான்னு சொல்ற அப்படின்னா, எல்லா போட்டித் தேர்வுகளிலுமே இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு வினா இடம்பெறும். சரிங்களா? போட்டித் தேர்வுகளின் ராஜா என்று அழைக்கப்படக்கூடியது 8 தொகை நூல்களுடைய அடிவரையறை தான். இந்த அடிவரையறைய எப்படி எளிதில் நினைவில் கொள்ள முடியும் அப்படின்னு நம்முடைய சிவதன்னிய உறவுகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு எளிமையான ஷார்ட்கட். சரிங்களா? எழுத்தை எண்ணி கற்க போகிறோம். இப்ப முதலாவதா இருக்கக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா நற்றிணை. நற்றிணையினுடைய அடிவரையறை அப்படின்னு பாத்தீங்கன்னா 9, 12 சிற்றலை 9, 12 என்பது பேரல்லை. இதை எப்படி நினைவில் கொள்ளலாம் அப்படின்னா, அப்படின்னா நவம்பர், நவதீபம், நவமி இதெல்லாம் 9 என்ற எண்ணை குறிக்கும். சரிங்களா? 9 அடுத்த எழுத்து என்ன எண்ணு 10, அடுத்த எழுத்து 11, அடுத்த எழுத்து 12 அவ்வளவுதான். சரிங்களா? குறைந்தது 9 அடி, அதிகபட்சம் 12 எல்லை. சரிங்களா? எளிதில் என்ன சொல்ல நீங்க நினைவில் கொள்ளலாம். அடுத்து குறுந்தொகை. குறுந்தொகையினுடைய அடிவரையறை அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 அடி சிற்றல்லை, 8 அடி என்பது பேரல்லை. அப்ப எழுத்தண்ணி கற்றல் தான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதாவது கு 1, ரு 2, இந்து 3, ஒற்றை கொம்பு 4, த 5, துணைக்கால் 6, துணை எழுத்து 7, கா 8. சரிங்களா? மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்கு. 8 எழுத்து என்பது பேரல்லை. அந்த 8ல பாதி 4 என்பது சிற்றல்லை. எளிதில் நீங்க என்ன செய்யலாம்? எழுத்துக்களை வச்சு எளிமையாக இதனுடைய அடிவரையறைய தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஐங்குறு 100. சரிங்களா? ஐங்குறு 100 அதே மாதிரிதான். சிற்றல்லை 3 அடி, பேரல்லை என்பது 6 அடி வரைக்கும் என்ன செய்யும்? பாடல்கள் இருக்கும். அப்ப இந்த 6 அடி இந்த 3 எப்படி ஞாபகத்துல வச்சுக்கிறோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 எழுத்துதான் இருக்கு. சரிங்களா? 6 என்பது பேரல்லை, 6ல் பாதி 3 என்பது சிற்றல்லை. இவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து அகநானூறு. சரிங்களா? அகநானூருடைய சிற்றலை பாத்தீங்கன்னா 13 அடி, பேரல்லை 31 அடி. சிற்றல்லை 13, பேரல்லை 31. அப்ப ஆ என்பது தமிழ்ல எண்ணு பேர்ல வந்து 8ஐ குறிக்கும். சரிங்களா? ஆ என்பது தமிழ்ல வந்து எண்ணு பேர்ல தான் குறிக்கும், 8ஐ குறிக்கும். அடுத்த எழுத்து 9 போட்டுக்குங்க. அடுத்து 10, 11, 12, 13 அவ்வளவுதான். சரிங்களா? 13 என்பது சிற்றல்லை. அதே இதுல பாருங்க, இந்த கடைசி எழுத்துலயே இந்த 31 வந்துருச்சு. சரிங்களா? அதை அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா 31 என்பது என்னது? பேரல்லை. இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? புறநானூறு. புறநானூறு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படின்னு பிரிப்போம். சரிங்களா? அப்ப அந்த நா என்பது நாளை குறிக்கிறது. நா என்பது நாளை குறிக்கிறது. 4 என்பது சிற்றல்லை. அப்ப பேரல்லை 40 இருக்கு. அதுக்கு எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னா, இந்த பூல 2 எழுத்து இருக்கு, ரால 2 எழுத்து இருக்கு, நால 2 எழுத்து இருக்கு, நூல 2 எழுத்து இருக்கு, ரூல 2 எழுத்து இருக்கு. மொத்தம் 2 10, 4 x 10 40. அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்பு குட்டல் ஊ, இரு குட்டல் ஆ, இன் குட்டல் ஆ, இன் குட்டல் ஊ, இரு குட்டல் ஊ. சரிங்களா? எல்லாத்துலயும் எத்தனை இருக்கு? 2 எழுத்துக்கள் இருக்கு. மொத்தம் 5 2 10, 4 x 10 40. சரிங்களா? சிற்றல்லை 4 அடி, பேரல்லை 40 அடிகள். சரிங்களா? அடுத்து 18 10. 18 10 பொறுத்த வரைக்குமே எத்தனை எழுத்துக்கள் எண்ணிக்குங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சரிங்களா? 8 எழுத்து இருக்கு. 8 எழுத்து என்பது என்னது? சிற்றல்லை. சரிங்களா? அப்ப 57 என்பது பேரல்லையாக இருக்கு. பேரல்லையா இருக்கு அப்படின்னா இப்ப எப்படி பண்ணணும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 இந்த 5ஓட இந்த 10 பெருகிக்குங்க. 5 எழுத்தோட 5 x 10. சரிங்களா? அப்ப எவ்வளவு? 50. இப்ப எழுத்து எண்ணிக்கங்க. இந்த எழுத்தை மட்டும் விட்டுருங்க. நடுவுல இருக்க எழுத்தை விட்டுட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 எண்ணிட்டீங்கன்னா 50 கூட்டல் 7, 57 என்பது என்னது? பேரல்லை. உங்களுக்கு எளிமையா புரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாம். அடுத்து பரிபாடல். பரிபாடல் என்பது சிற்றல்ல 25 கொடுத்திருக்காங்க. மொத்த எழுத்துக்கள் என்னங்க? 1, 2, 3, 4, 5 எழுத்து இருக்கு மொத்தம். அப்ப 5 x 5 ஐயஞ்சா 25 சிற்றல்லை. 5 அப்படியே 5ஆல் என்ன செய்யுங்க? பெருக்கிக்குங்க. சரிங்களா? ஐயஞ்சா 25, 25 என்பது சிற்றல்லை. இந்த ஒரு எழுத்தை மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு இதுல 2 எழுத்து இருக்கு, இதுல 2 இருக்கு, இதுல 2 இருக்கு, இதுல 2 இருக்கு. அப்ப 4 2 8, 25 x 16, 8 2 16. சரிங்களா? 25 x 16 400. சரிங்களா? இதோட என்னது? பரிபாடலுடைய சிற்றலை 25 அடி, பேரல்லை என்பது 400 அடி.
அடுத்து கலித்தொகை. கலித்தொகையை பொறுத்த வரைக்கும் தொகை அப்படின்னாலே எட்டு தொகை நூல்கள் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா? தொகை என்பது எட்டு தொகை நூல்களை குறிக்கும். 9, 10, 11 என்பது கலித்தொகையினுடைய சிற்றல்லை. சரிங்களா? கலித்தொகையினுடைய சிற்றல்லை என்னது? தொகை என்பது 8ஐ குறிக்கும். அடுத்து 9, 10, 11 மீதி இருக்கிற எத்தனை 3 எழுத்துக்கள் தான் இருக்கு. மொத்தம் 11 எழுத்துக்கள். 11 என்பது என்னது? சிற்றல்லை. பேரல்லை என்பது 80 இருக்கு மொத்தம். சரிங்களா? பேரல்லை என்பது எத்தனை இருக்கு மொத்தம்? 80 இருக்கிறது. கலித்தொகையினுடைய சிற்றல்லை 11, பேரல்லை 80 அப்படின்னு பார்த்தோம். அந்த 80 எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இப்ப வந்து கால வந்து 2 எழுத்து இருக்கு. லீல வந்து 2 எழுத்து இருக்கு. இத்து வந்து ஒரே எழுத்து தான். சரிங்களா? அப்ப மொத்தம் இதுவே என்ன செஞ்சிருது? 5 எழுத்துக்கள் வந்துருது. அப்படியே பிரிச்சுடுறேன். தொகை என்பது எத்தனை? தோ வந்து 6. இந்த ஒற்றை சொல்லி கொம்பு இருக்குல்ல, அது 6வது எழுத்து. தா 7வது எழுத்து. இந்த துணைக்கால் 8வது எழுத்து. இந்த துணை எழுத்து 9வது எழுத்து. கா என்பது 10வது எழுத்து. சரிங்களா? இதுல மொத்தம் எத்தனை கிடைக்குது? 10 எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது. இந்த 10ஓட இந்த தொகை எண்ணுடைய எண்ணிக்கை என்ன சொல்லியிருக்கேன்? 8. 10 × 8 = 18 எவ்வளவு? 80. 80 என்பது என்னது? பேரல்லை. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு எளிமையாக நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறோம்? இந்த மாதிரி ஷார்ட்கட் எல்லாம் கொடுக்குறோம். ஷார்ட்கட் எப்பவும் என்ன செய்யறதில்ல? கொடுக்கறது இல்ல. நீங்கள் நம்முடைய சிவதனியோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க தொடர்ச்சியா கேட்கறதுனால இந்த மாதிரி ஒரு எளிமையான ஷார்ட்கட் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். எழுத்து எண்ணி கற்றல். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க அப்டேட் ஆகலைன்னா அவுடேட் ஆயிரும். அதுக்காக தான் இந்த எளிமையான ஷார்ட்கட் எல்லாம். இதுல நற்றிணை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு இதெல்லாம் உங்களுக்கு சரியா வந்துரும். சரிங்களா? குறுந்தொகை, நற்றிணை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறுலாம் நீங்க கரெக்டா எழுத்து எண்ணி கற்றாலே போதும். சரியாக என்ன செஞ்சிருவாங்க? அடியறையிற உங்களுக்கு ஈஸியா, அதாவது அனுமானிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். மீதி இந்த 18, 10, பரிபாடல், கலித்தொகை இது எல்லாமே கொஞ்சம் புரியணுன்றதுக்காக ஒரு எழுத்துக்கள் என்ன செஞ்சிருப்போம்? மாற்றி உங்களுக்கு கொடுத்திருப்போம். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.